அரையாண்டு தேர்வு தொடங்கும் முன்பே அடுத்த கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு பள்ளிகள் தயாராகி வருவதாக கூறப்படும் நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை காணலாம். இது கல்வியினுடைய வியாபார வித்தி தான். இது பொதுமக்களை இன்னும் அரையாண்டே முடிக்கல, முழு ஆண்டும் முடிக்கல. எதுக்கு அட்மிஷன் போகிறாங்க? இது வியாபாரமா இல்லை கல்வி நிர்வாகமா? நம்ம அந்த படிக்கிற நேரத்தில் இதை கொண்டு வரவே கூடாது. பசங்க படிப்பை தான் பார்க்கணும். பெற்றவங்களுக்கும் அது ரொம்ப இதுதான். பணம் உடனே ரெடி பண்ணணும், போகணும் வரணுன்றது அலைச்சல் தான். எல்லாம் அந்த டைமுக்கு தான் வெயிட் பண்ண இருப்பாங்க. ஆனால் இவங்க முன்னாடியே கொடுக்குறது இது ரொம்ப தப்பான விஷயம்தான். கண்டிப்பாக பிஸ்னஸ் தாங்க இது. இப்போ யாருமே அந்த மோட்டிவே கிடையாது. நல்ல எஜுகேஷன் கொடுக்கணுன்றதே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸை தான் பார்க்குறாங்க. இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆசிரியர்கள் எல்லாமே கூட பள்ளி மாணவர்கள் படித்து பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரோட அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் அது மாதிரி அதிலே எல்லாம் போயிடறாங்க. எல்லாமே இருக்குங்க. இன்றைக்கி பெரிய பெரிய கல்லூரியெல்லாம் கூட இன்றைக்கி ஆசிரியர்களெல்லாம் கிடையாதுங்க. மாணவர்கள் அவர்களாக தானாக வராங்க. ஸோ இது மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள் உருவாக்குன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இதற்கு அடிமையாக்கப்பட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை ஐயோ இங்கே உளுந்தர்ஷன் போய் நம்ம சேர்த்துருவோம், அங்கே வந்துருன்ட்டு இது ஆட்டோமேட்டிக்காக ஓகே அங்கே பிள்ளை படிக்கிறாங்க, நல்லா படிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி முழுக்க இது மாதிரி மாய இந்த விஷயங்கள் எல்லாம் வியாபாரமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. அரையாண்டு தேர்வுகள் முடிவடைவதற்கு முன்பாகவே கல்வி நிறுவனங்கள் தங்களுடைய கல்வி ஆண்டிற்கான சேர்க்கையை தற்போது துவங்கி இருக்கின்றன. இது கல்வி நிறுவனங்களுடைய வியாபார யுக்தியா அல்லது பொதுமக்களின் ஆர்வம் காரணமா என ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் இப்போது பார்த்திருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.